Budget Housing and Properties, Sai Subiksha Nagar, Walajabad. New Airport பக்கத்துல plot வாங்கலாமா? Call 7667500500. 13ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் கடந்த மே மாதம் 23ஆம் தேதி முதல் கூட அந்த தடையாணை ஓராண்டு நீடிக்கப்பட்டு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் காவல்துறை அலுவலர்களுடன் இணைந்து ஆய்வு செய்து 391 குழுக்களாக பிரிக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். தடை செய்யப்பட்ட இந்த பான்பராக், குட்கா போன்ற பொருட்களை பறிமுதல் செய்வதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்குமான நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1/11/2023 முதல் 2024 செப்டம்பர் 15 வரை தமிழகம் முழுவதும் 3,06,157 கடைகள் மற்றும் குடோன்கள் மற்றும் வாகனங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனை செய்த 19,822 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் 1,32,890 கிலோகிராம் ஆகும். இப்படி பறிமுதல் செய்யப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களின் தோராய மதிப்பு சுமார் 10,87,91,708. அந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பதும், அதேபோல் மாணவர்களிடையே இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற முயற்சியாக உறுதிமொழி ஏற்கிற நிகழ்ச்சி தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பெருநகர காவல்துறை அதை மிக சிறப்பாக மேற்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் காவல்துறையின் சார்பில் இந்த உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று அவை இந்திய அளவிலும் உலக அளவிலும் கூட அந்த உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல வகைகளில் இளைய சமுதாயத்தினரிடையே இந்த போதைப் பொருள் பழக்கமில்லாத சமூகம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கும், போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத தமிழ்நாடு என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையும், மக்கள் நல்வாழ்வுத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற பல்வேறு அரசு துறைகள் ஒருங்கிணைந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் மீண்டும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக ஒன்றிய அரசின் கவுன்சில் ஃபார் லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா என்கின்ற அமைப்பும், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகமும், பெருநகர சென்னை மாநகர காவல்துறையும் ஒன்றிணைந்து சோல்ஸ் ஃபார் சோல்ஸ் மாரத்தான் 2024 என்கின்ற போதைப் பொருள் இல்லாத சமூகத்திற்கான விழிப்புணர்வு மாரத்தான் ஒன்று இன்றைக்கு நடத்தப்பட்டது. 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் தூரங்களுக்கான இந்த மாரத்தான் விடியற் காலை 5:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்று இதில் ஏறத்தாழ ஒரு 10,000 பேர் அளவுக்கு பங்கேற்கிற வகையில் இந்த மாரத்தான் மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாரத்தானை பொறுத்தவரை 100% வெற்றி என்று எடுத்துக்கொண்டால் 100% இளைஞர்களாகவும் மாணவர்களாகவும் இதில் பங்கேற்று வெற்றி பெற்றிருப்பது என்பது எந்த சமூகத்தினரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமோ, எந்த சமூகத்திற்கு இந்த செய்தி போய் சென்றடைய வேண்டுமோ அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களே இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்று ஓடி இருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. அத்தகைய நல்ல முயற்சியை பெருநகர காவல்துறையும் இன்றைக்கு கவுன்சில் ஃபார் லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவும் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி பொறுப்பேற்கிறாரு. ஆமா, இன்னைக்கு அந்த மாற்றத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களிடத்திலும் பொதுமக்கள் அவர் போகிற இடங்களில் எல்லாம் மாண்புமிகு திரு உதயநிதி அவர்களுக்கு எப்பொழுது துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்படும் என்கின்ற வகையில் அவரிடத்திலேயே கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். பொதுமக்கள் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த கழக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறார். ஆக தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பெருமை கொள்ளுகிற நல்ல நாள். 2026 அவர் துணை முதல்வர் ஆவதற்கு முன்னாடியே இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையை இன்றைக்கு உலக அளவில் தமிழ்நாடு இன்றைக்கு விளையாட்டுத் துறையில் ஒரு தலைமையகமாகவே இன்றைக்கு மாற்றி தந்திருக்கிறார்கள். அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் பல்வேறு துறைகளில், அது குறிப்பாக இந்த விளையாட்டுத் துறையில் பல பிரிவினர் பல வகைகளில் பெருமை பெற்றிருக்கிறார்கள். இந்த ஃபார்முலா 4 என்கின்ற அந்த பந்தயமாக இருந்தாலும் சரி, அல்லது பீச் வாலிபால் அந்த போட்டிகளாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் கோப்பை என்கின்ற அந்த போட்டியாக இருந்தாலும் சரி,
தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கிற வகையில் இளைய சமுதாயத்தினரை ஒருங்கிணைத்து ஏறத்தாழ இளைய சமுதாயத்தினரின் சக்தி என்பது தமிழ்நாட்டில் 2 கோடி அளவுக்கு இருக்கிறது. இந்த 2 கோடி இளைஞர்களுக்கான ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வாக இன்றைக்கு அந்த துறையை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் ஏற்கனவே பல சாதனைகளை செய்திருக்கிறார். விளையாட்டுத் துறையில் சிறந்த விளங்குகிறவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று ஒலிம்பிக் போன்ற போட்டிகளில் பங்கேற்பதற்கான நிதி ஆதாரத்தை தருவதோடு மட்டுமல்லாது அதில் ஏழ்மை நிலையில் இருக்கிற இளைஞர்களுக்கு பல்வேறு வகைகளில் பொருளாதார ரீதியான உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கும் மேலாக இதுவரை அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு 100 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்கின்ற வகையில் இன்றைக்கு அரசு பணிகளை தந்திருக்கிறார். இப்படி மிக சிறப்பான திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற அவர் ஏற்கனவே இந்த சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையும் தன்வச வைத்திருந்த காரணத்தினால் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதிலும் சுற்றித் திரிந்து அந்த சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துக்கு உறுதுணையாகவும் அந்த திட்டங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை ஆய்வு செய்கிற வகையிலேயும் தொடர்ந்து சுற்றி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவருடைய பணி என்பது ஏற்கனவே அவர் சுற்றி சுழன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக அரசின் திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். 2026 தேர்தலில் இது எந்த அளவுக்கு பயனளிக்கும் எதிர்பார்க்கலாம்? நிச்சயமா மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு மாநாட்டில் சொன்னதைப் போல கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் 234க்கு 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்கின்ற இலக்கை நிர்ணயித்து முதல்வர் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் உரையாற்றினார்கள். இன்றைக்கு போகிற போக்கை பார்த்தால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றங்கள் மக்கள் மனதில் ஏற்பட்டிருக்கிற எழுச்சியை பார்க்கிற போது 234க்கு 234 எப்படி பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்று வந்ததோ அதே போல் சட்டமன்ற தேர்தலில் 100% என்கின்ற வகையில் 234க்கு 234 வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையை உங்களின் வாயிலாக சொல்லிக் திமுகவுக்கு அப்போ எந்த கட்சியும் போட்டி இல்லை அப்படின்றத எடுத்துக்கலாமா? என்ன சொல்ல விரும்புறீங்க? யாரெல்லாம் வாரிசு இல்லையோ அவங்க எல்லாம் இதை பேசலாம். வாரிசு இல்லாதவர்கள் தங்களுக்கான வாரிசுகள் யாருக்கு இல்லையோ அவர்கள் எல்லாம் இதை முன்னெடுத்து பேசுவதுதான் சிறப்பான ஒன்றாகிறது. 2026